உங்கள் பண்ணையில் ஒரு நாள் காலையில் எழும்பினவுடன் உங்கள் ஆட்டுக்கு சாப்பிட தீவனம் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் ஆடு சாப்பிட மறுக்குது. இதை நீங்கள் ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறீங்களா? இதுதான் உங்கள் ஆட்டுக்கு நோய் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி ஏற்படுகிற முதல் அறிகுறி. இதை பற்றி நம்முடைய வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிபிஆர் ஆடுகளுக்கு வரக்கூடிய உயிர்கொல்லி நோய். இது ஒரு வைரஸால் வரக்கூடியது. எந்த ஆடுகளை பாதிக்கும்னா 6 மாதத்திலிருந்து 1 வருட குட்டிகளை தான் பிபிஆர் அதிகம் பாதிக்கும். இந்த நோய் ஆட்டு பண்ணைக்குள்ளே எப்படி வருதுன்னா, நம்ம சந்தையில் போய் ஆடு வாங்கிட்டு வரும்போது அந்த ஆட்டுக்கு பிபிஆர் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டுக்கு பிபிஆர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால சந்தையிலிருந்து ஆடுகளை வாங்கிட்டு வரும்போது ஆடுகளை 10 நாள் தனிமைப்படுத்தி வச்சுக்கோங்க. பிபிஆர் வந்துச்சுன்னா ஆடுகளுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் தெரியும்? மூக்குல சளி ஒழுகும், வாயில கொப்பளமா புண்ணு இருக்கும், உடம்ப தொட்டு பார்த்தா நெருப்பு மாதிரி கொதிக்கும், பச்சை தண்ணியா கழியும். பிபிஆர் வந்துச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஹோம் ரெமடியா என்னெல்லாம் பண்ணலாம்? பிபிஆர் ஒரு வைரஸ் நோயாக இருப்பதால் வீட்டு சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியாது. சில முதலுதவிகளை மட்டும் செய்யலாம். ஆடுகளுக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் கொடுக்கறது மூலம் டீஹைட்ரேஷனை தடுக்கலாம். சோம்பலா இருக்க ஆடுகளை தனிமைப்படுத்தி வைக்கணும். நன்றாக வேக வைத்த சுடுகஞ்சியை சாப்பிட கொடுக்கலாம். வாயில புண்கள் இருந்தால் அதை சுத்தம் பண்றதுக்கு மஞ்சள் தூளையும் தண்ணீரையும் வச்சு வாயை மெதுவாக சுத்தம் பண்ணணும். பிபிஆர் வந்த ஆடுகளை கால்நடை மருத்துவர் மருந்து மற்றும் பண்ணை பராமரிப்பு இல்லாமல் காப்பாற்ற முடியாது. பிபிஆர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தடுப்பு முறைகளை மேற்கொள்ளலாம்? பிபிஆர் தடுப்பூசி 3 மாதம் பூர்த்தியான ஆடுகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை போட வேண்டும். புதிய ஆடுகளை வாங்கும்போது 15 நாள் கண்டிப்பாக தனிமைப்படுத்தி வைக்கணும். உங்கள் பண்ணையில் பிபிஆர் வந்தால் உடனே கால்நடை மருத்துவரை கூப்பிடணும். பிபிஆர் வராத ஆடுகளையும் தனிமைப்படுத்தி அதுக்கும் தடுப்பூசி போட்டுக்கோங்க. துள்ளுமாறி என்பது ஆடுகளிலும் ஏற்படும் மிகவும் ஆபத்தான நோய்களில் ஒன்று. இது என்ட்ரோடாக்சிமியா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நோய் ஆட்டின் உணவு பாதையில் உள்ள பாக்டீரியா திடீரென அதிகமாக வளர்றது மூலமாக ஒரு விஷம் உண்டாகுது. அந்த விஷத்தின் மூலமாக தான் துள்ளுமாறி நோய் உண்டாகுது. இது திடீர் இறப்பு நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. துள்ளுமாறி நோய் வந்தால் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த ஆடு திடீர்னு சாப்பிடாம சோர்ந்து போயிடும். வயிற்றுப்போக்கு இருக்கும். சில நேரம் ரத்தமும் கலந்து வரும். காலெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பித்து நடக்க முடியாமல் நிற்கும். வயிறு நல்லா வீங்கி போயிருக்கும். மூச்சு திணறல் உண்டாகும். சில மணி நேரத்தில் அந்த ஆடு இறந்துரும். காலையில் நல்லா இருந்த ஆடு மாலையில் ஏன் இறந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது துள்ளுமாறி நோயினால தான் இறந்துருக்கும். துள்ளுமாறி நோய் வர காரணம் என்ன? அதிக அடர் தீவனம் கொடுக்கறதுனால துள்ளுமாறி நோய் வரும். பசுந்தீவனம் இல்லாமல் உலர் தீவனம் அதிகமாக கொடுத்தா வரும். புது தீவனத்தை திடீர்னு மாற்றும் போதும் துள்ளுமாறி நோய் வரும். இதுக்கு என்னதாங்க தீர்வு அப்படின்னா, துள்ளுமாறி வந்த பிறகு தீவிரமா கால்நடை மருத்துவர் தான் சிகிச்சை செய்ய வேண்டும். நோய் வந்த பிறகு உயிரை காப்பாற்றுவது கடினங்க. துள்ளுமாறி தடுப்பூசி 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஆடுகளுக்கு வருடத்துக்கு 2 முறை போடணும். அடர் தீவனத்தின் அளவை படிப்படியாக மாற்றணும். பசுந்தீவனம் மற்றும் அடர் தீவனம் சமமாக கொடுக்கணும். ஆட்டுப்பண்ணை மற்றும் தண்ணீரை சுத்தமாக வச்சுக்கணும். கால் மற்றும் வாயில் ஏற்படும் புண், இதை தான் எஃப்எம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்எம்டிங்கிறது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இது ஆடு மாடுகள், செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளுக்கு பரவும். உயிருக்கு ஆபத்து உண்டாக்காத நோயாக இல்லை எனினும் ஆடோட வளர்ச்சியையும் பால் உற்பத்தியும் பெரிதாக பாதிக்குங்க. எஃப்எம்டி எப்போ வரும்னா மழைக்காலங்களில் தான் அதிகமாக வரும். அறிகுறிகள் என்னலாம்னா காய்ச்சல் வரும், வாயில இருந்து எச்சில் ஒழுகும், பால் அளவு குறையும், வாய் மற்றும் நாக்கில் கொப்பளங்கள் உருவாகும், அந்த கொப்பளங்கள் உடைஞ்சு காயங்களாக மாறும். இந்த அறிகுறிகள் ஆட்டுக்கு இருந்தால் அந்த ஆடு கால் மற்றும் வாய்ப்புண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பாதிக்கப்பட்ட ஆட்டை தனிமைப்படுத்தி மருந்து போட்டு விடணும். அந்த ஆடு இருந்த இடத்தை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும். வாய் மற்றும் கால் புண் நோய்களுக்கு நேரடி மருந்தில்லை. பாதிக்கப்பட்ட ஆடுகளை தனிமைப்படுத்தி வைக்கணும். கால்கள் மற்றும் புண்களை கிருமி நாசினி நீரில் கழுவணும். வலி நிவாரணி கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி கொடுக்கணும். ஆடுகளுடைய வாயை மஞ்சத்துளையும் தண்ணீரையும் சேர்த்து மெதுவாக சுத்தம் பண்ணுங்க. ஆடுகளுக்கு பசுமை தீவனம், மென்மையான உணவுகளை வழங்கி ஆடுகள் சாப்பிட்ற மாதிரி கொடுங்க. எஃப்எம்டி தடுப்பூசி ஆண்டுக்கு 2 முறை கொடுக்கவும். முதலில் 4 to 6 மாதத்தில், பிறகு 6 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கவும். பண்ணையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆடுகள் செல்லும் இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கவும். மாஸ்டைட்டிஸ் என்பது ஆட்டின் மடிவீக்க நோய். அது பால் உற்பத்தியை குறைக்கும். அறிகுறிகள்: மடி வீங்கும், மடி நல்ல சூடாக இருக்கும், பால் நிறம் மாறும், பால் உறைய கடினமாகும், ஆடு வலி காரணமாக பால் கறக்க விடாமல் இருக்கும். தீர்வு: பால் முழுவதும் வெளியேற்ற வேண்டும். ஆட்டின் மடியை சுத்தம் செய்ய வேண்டும். மருத்துவரிடம் காட்டி மருந்து போட வேண்டும்.
பால் கறக்கும் போது உங்களுடைய கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. மாஸ்டைட்டிஸ் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மடியை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். பால் கறக்கும் கருவிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆட்டுப்பண்ணையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கருசிதைவோட அறிகுறிகள் என்னன்னா, கருப்பை தொற்றுகள், கருகலைப்பு, பாலில் குறைபாடு ஏற்படும். தீர்வு: கருக்கலைப்பான ஆடுகளை தனிமைப்படுத்தி வைக்கணும். ப்ரூசெல்லா தடுப்பூசி 3 இருந்து 6 மாத வயது ஆடுகளுக்கு கொடுக்கணும். சரியான தனிமைப்படுத்துதல் இருக்கணும். சுகாதார பராமரிப்பு செய்ய வேண்டும். குடல் புழு: ஆடுகளின் குடலில் வாழும் பல்வேறு புழுக்கள். இவை ஆடுகளின் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன. இதை குடல் பூச்சிகள் என்றும் அழைக்கிறோம். குடல் பூச்சிகள் ஏற்படுத்தும் பாதிப்பு: ஆடு சோர்வடையும், சலிப்பு அதிகரிக்கும், மலத்தில் இரத்தம் கருப்பு கலந்து வரும், வயிறு வீங்கியிருக்கும், நல்ல வலி இருக்கும், வளர்ச்சி குறைவாக இருக்கும், உடல் எடை ரொம்ப குறையும், உணவு செரிமானம் ஆகாது. சரி செய்வது எப்படி? கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து கொடுக்க வேண்டும். ஆடுகளுக்கு வருடத்துக்கு குறைந்தது 2 முறை புழுக்கொல்லி மருந்து கொடுங்கள். ஆட்டுப்பண்ணையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமான தண்ணீர் மற்றும் தீவனத்தை கொடுக்கணும். இந்த நோயெல்லாம் உங்கள் ஆட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தடுப்பூசி சரியாக போட்டிருக்கணும். ஆட்டுப்பண்ணையை சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமான தண்ணி மற்றும் தீவனம் கொடுக்கணும். ஆடுகளுக்கான மருந்துகளை எப்பவும் ஸ்டாக் வச்சுக்கிடணும். உங்கள் ஆடுகளுக்கு நோய் வந்தால் நீங்கள் என்ன மருந்துலாம் கொடுப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துங்க.